தம்பி சாப்பாடு ரெடி ஆயிட்டுடா. அக்கா இறைச்சி எதுவும் எடுக்கலையாக? மீன் வாங்கவே இங்க பைசா இல்ல தம்பி, உனக்கு இங்க இறைச்சி வரிக்காடா. சாம்பார் தானா? இன்னைக்கும் சாம்பார் தான், சாப்பிடுடா. போதும். பணம் மட்டும் இவளுக்கு வாங்க தெரியுதா, திரும்ப தர தெரியுதா? இன்னைக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ணாம நம்ம அடியே உமா என்னடி பண்ணிட்டு உள்ள கதவை திறடி, வாங்கின பணத்தையும் தர முடியல இவளுக்கு. என்னடி பண்ணிட்டு? சரோஜாக்கா வந்திருக்காங்கடா, நம்ம என்னடா செய்வோம்? என்ன பண்ணதுக்கு இப்போ? என்னடி பண்ணிட்டு இருக்க? அக்கா தர வேண்டிய பணத்தை எடுத்து வைடி. அக்கா அக்கா சத்தம் போடாதீங்க அக்கா, எல்லாரும் பாக்குறாங்கக்கா. உங்க காசை நான் இன்னும் ஒரு மாசம் திரும்ப தரலாம். வீட்டை வந்து சத்தம் போடி வேலை வச்சுட்டு விடா சொல்லியாச்சு. ஒரு வருஷத்துல தராத தண்ணி ஒரு மாசத்துல தந்துருவியா இருக்கும்? நல்ல மாடு மாதிரி வளர்ந்து வாய்க்கிலேயே பேசுறல, ஏதாவது வேலைக்கு போய் வாங்குற காசை திருப்பி தர வேண்டியதானே. இப்படி போய் உன் அக்கா பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? தம்பி நீ சும்மா இரு தம்பி. இப்படி எல்லாம் சொன்ன கதைக்கும் ஆகாது கரைக்கும் ஆகாது, பொருளை தூக்கி வெளியே போடுற. அக்கா 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 ப்ளீஸ் அக்கா அக்கா. இன்னைக்கு பாத்தீங்க தம்பி அக்கா, என்னாச்சு அக்கா? நீ நல்லா இருக்கலாடா? உனக்கு ஒன்றும் இல்லைலாடா? எனக்கு ஒண்ணும் இல்ல அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு கெட்ட கனவுடா, வேற ஒன்றும் இல்லை. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அக்கா. நீ இருந்தா எப்படி தம்பி? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு உனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சாதானே தம்பி நம்ம லைஃப்ல அடுத்த நிலைமைக்கு போக முடியும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அக்கா, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நமக்கு அடுத்து கண்டிப்பா போயிடலாம். அதுக்காக தான் எசப்பா நம்மளை போல ஒரு பாவப்பட்ட குடும்பத்தை வந்து பிறந்திருக்காரு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. எதுக்காக்கா ஃபேஸ் எடுத்து வச்சிருக்கேன்? இன்னும் ஒரு வாரம் கிறிஸ்மஸ் வர போகுது. கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் இருக்கேன். எப்படி தம்பி சந்தோஷமா இருக்கிறது? சரி, சந்தோஷமா இருப்போம். எல்லாம் நல்லதே நடக்கும். எனக்கு போய் வேலையை பாருக்கா. அக்கா நான் கிளம்புறேன். நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன். சரிடா. வீட்டுக்கு வேற மலையேறி போகணும். சாந்தாக்கா சாந்தாக்கா ரெடி ஆயிட்டீங்களா? வேலை கிளம்பும். வரேன்க்கா வரேன். ராஜா 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 என்னடா பாண்டி காலங்காத்தில் வந்திருக்க? இல்லடா, மைண்ட் அப்செட் ஆயிருக்கு. வா வெளில போகலாம். இரு வாரண்டா. என்னடா பாண்டி, என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைடா, வீட்டில் வேற கடன் பிரச்சனை. எனக்கு இதாக ஒரு இடத்துல வேலை ஒன்று ஏற்பாடு பண்ணி தருவீங்க? எனக்கு வேலை பார்க்கலாம் ஆசை வந்திருக்கு. சரி, நல்ல விஷயம்தான். ஆமாம், அக்காவை அடிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனிமேலாவது அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும்னா அதான் வேலைக்கு போகிறான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல ஐடியா தான்டா, திருந்திட்ட போல. ஆமாடா. சரி, எது பேசுகிறதா இருந்தாலும் இதை அடிச்சுட்டு பேசும். இந்தாடா. என்ன வேண்டாடா? இங்கே பாடுற பாண்டி, என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கு. நானும் அந்த பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாதிச்சிட்டேன். எப்படி, நீ பண்ணுறியா? என்ன பிஸ்னஸ்டா? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. உனக்கு பண்ணக்கு மனசு இருக்கா? என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லு. டெலிவரி மேன் தான். என்ன டெலிவரி பண்ணணும்? ட்ரக்ஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணுறியா? இது தப்பு இல்லை. தப்பா? குடிக்கிறது தப்பு. நீ குடிக்கல, நீ நல்லவன். விற்கிறதுல தப்பே இல்லை. இனிமே நீ தான் யோசிச்சு சொல்லணும். சரி ராஜா, நான் எடுத்து பண்ணுறேன். என்ன ஆகட்டும் பண்ணுறேன்.
நல்லது. ஈவினிங் வந்து பொருளை வாங்கிடு. ஏன்க்கா என்னாச்சுக்கா? வந்ததுலேருந்து பார்க்குறோம், முகமே சரியில்லை. ஒன்றும் இல்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எவ்வளவு கலகலன்னு பேச சொல்லுக்கா. இல்லடி, என்ன சொல்லக்கு நீ காலமாக வேற சரோஜாக்கா கடனை திருப்பி கேட்க வந்தது மாதிரி கனவெல்லாம் கண்டண்டி. சரிக்கா, கவலைப்படாத. கிறிஸ்மஸ் வரப்போகுது. இது வெறும் கனவு தானே. பாண்டி, இனிமே இந்த பிஸ்னஸை நீ தான் பார்க்கணும், சரியா? சரி. உன்கிட்ட மொபைல் இல்லை? மொபைல் இல்லை. இந்தா, எல்லா கான்டாக்டும் இதில் தான் இருக்கு, வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. நாளைக்கு ஈவினிங் நான் துபாய் கிளம்பி. சரிடா. இந்த நேரத்தில் என்ன இங்கே என்ன பண்ணுறோம்? இறங்குடா வண்டியில இருந்து. அது என்னடா பேகு? பேக்ல என்ன இருக்கு? எடு பேக், எடுறா பேக. சொன்ன கேட்க மாட்டியாடா? சார் அந்த பேக்கை செக் பண்ணுங்க. அப்படி என்னடா அதுக்குள்ள இருக்கு? சார் கன்ஃபார்ம் சார். சார், இவன் என்ன தப்பு பண்ணான்? வச்சிருந்தான் தெரியுமா? எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பாரு. என்ன வச்சிருந்தான்? சார் சார் அவன் ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். சார் 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 அக்கா அக்கா உமாக்கா என்னாச்சு? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உங்க தம்பிய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அக்கா. ஏன் தம்பியா? ஐயோ, அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லடி. ஒண்ணும் இல்லக்கா. ஐயோ, அழாதக்கா. என் தம்பி அப்படிப்பட்ட ஆள் இல்லடி. ஐயோ, அழாதீங்கக்கா, ஒண்ணும் இல்லக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று சபை மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்போது லூக்கா 2:11 சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். எங்க போறீங்க பாஸ்டர்? இன்னைக்கு காலைல கிறிஸ்மஸ் சர்வீஸ்ல உமா பாண்டி அந்த பிள்ளைங்களை காணும். பாஸ்டர், இன்னைக்கு காத்து தான் பாண்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போனதா சொல்றாங்க. என்ன பிரச்சனை தெரியல பாஸ்டர். சரிம்மா, நான் விசாரிக்கிறேன். இல்லடி, அம்மா அப்பா இல்லாததுக்கு அப்புறம் யாரும் அவனை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. நான் அவனை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். வாங்க பாஸ்டர். என்னமாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இல்லை பாஸ்டர், இருந்தாலும் அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாஸ்டர். நான் கேள்விப்பட்டேன், விஜயா சிஸ்டர் சொன்னாங்க இப்படி பாண்டியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு, அவர்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம பாண்டியை வெளியே கொண்டு வந்துடலாம். இல்லை பாஸ்டர், ஆனாலும் அவன் இந்த நிலைமைக்கு இப்போ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒன்றும் இல்லை, நீங்கள் நீ ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட யார் இதை சொன்னது? இவ தான் பாஸ்டர் சொன்னான். நீங்கள் எப்போ பார்த்தீங்க? நான் காலமா சர்ச்சுக்கு போகும்போது அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கேட்டதுக்கு அவன் கஞ்சா வித்தான் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவன் அப்படிப்பட்ட பையனாக இருக்க சான்ஸே இல்லைம்மா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதாவது அவனை கெட்ட வழியில் கொண்டு போயிருக்கணும். அந்த வக்கீலை பார்த்து அவனை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. வக்கீல்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன். நீங்கள் இதில் வெயிட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். வணக்கம், வரலாமா? வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? உட்காருங்க பாஸ்டர். நம்ம சர்ச்சில் உமா அவங்க இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க தம்பியை போலீஸ் வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். எதனால? நம்ம சர்ச்சுக்கு வர விஜயா அக்கா தான் பாண்டியை பஸ் ஸ்டாப் கிட்ட வச்சு அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. என்ன விஷயம் தெரியல. நம்ம தான் எப்படியாவது பாண்டியை வெளியே கொண்டு வரணும். அவங்க வீட்டில் யாரோ வந்திருக்காங்களா? ஆமா, அவங்களோட அக்காவும் வந்திருக்காங்க. சரி, அவங்கள கூப்பிடுங்க. வாங்கம்மா. இவங்க தான் அந்த பாண்டியோட சிஸ்டரா? இவங்க தான் அந்த பாண்டியோட சிஸ்டர். என்னம்மா ஆச்சு? என் தம்பி ரொம்ப நல்ல பையன்தான், ஆனால் என்னாச்சுன்னே தெரியல. இன்னைக்கு காலம் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிம்மா, அவனை பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க,
என்ன ப்ராப்ளம், எப்போ உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் டீட்டெயிலாக எழுதிருங்க. ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் தம்பியை வெளியே கொண்டு வந்துடலாம். சரியா? சரிம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு வாரத்தில் ஆக்ஷன் எடுத்து ப்ரொசீட் பண்ணிடலாம். நீங்கள் தைரியமாக இருங்க. சரியா? சரி பாஸ்டர், ஓகே. பாண்டி தானப்பா? ஆமா. ஏன் என்னாச்சு? காலமா கஞ்சா விதைன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் என்ன பண்றாங்கன்னு தெரியல. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்துடலாம். சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வித்தின் 2 daysல நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். சரி, சரி. பாண்டியோட கேஸ் விஷயமா வந்திருக்கு சார். ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணிடலாம்ல சார்? ஏன்னா ஆர்டர் ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ணிடலாம்ல சார்? மிஸ்டர் பாண்டி சார், அந்த பாண்டியோட கேஸ் ஃபைல் எடுங்க. இதுல ஒரு சைன் போர்டு. இதுக்காக வாடா நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு. எதுவானாலும் நீங்க வீட்டுல போய் பேசுங்க. நீங்க அவனை ஒன்றும் சொல்லாதீங்க. இப்ப நிம்மதியாடா? இப்ப நிம்மதியாடா? இதுக்காக வாடா என்னடா ஒண்ணு சொல்லணும்? வெளியே போய் எப்படிடா நான் தலை காட்டி நிம்மதியா நடக்க முடியும்? என்னடா, என்ன உனக்கு பண ஆசைடா? அப்படி உனக்கு என்ன பண ஆசைடா உனக்கு வந்துட்டு? எப்படிடா என் மூச்சுல முடிக்கிற? இந்த மூச்சு வச்சு நீ எப்படிடா வெளியே போவ? எப்படி வெளியே போவ? சிஸ்டர், நீங்க இனி அவனை ஒன்றும் சொல்லாதீங்க. அவன் நல்ல பிள்ளையா நடப்பான். அப்படிதானடா? இனி அவன் டெய்லி சர்ச்சுக்கெல்லாம் வந்து நல்ல பிள்ளையா நடப்பான். நீங்க இனி அவனை ஒன்றும் சொல்லாதீங்க. இல்ல பாஸ்டர், இருந்தாலும் இவன் இந்த நிலைமைக்கு இவன் போவான் நான் நினைச்சு கூட பாக்க. பாஸ்டர், இவனை நம்ம வளர்த்தோம். உங்க குடும்பத்துல இருந்த பண கஷ்டத்தினால அவன் வழி மாறி போயிட்டான். இனி அவன் அப்படி பண்ண மாட்டான். அப்படி பண்ண மாட்டாடா நீ. இந்த ஒரு முறையை நீங்க அவனை மன்னிச்சுக்கோங்க. இனி நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம், இந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்ணக்கூடாதுன்னு. சரி, நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, நீ தந்த இந்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் இந்த தம்பி தன் பாவத்தை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒரு தூய்மையான வாழ்வை வாழ தீர்மானித்திருக்கிறார் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தம்பியை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அக்கா, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? பூரியும் இறைச்சியும் வச்சிருக்கேன் தம்பி. என்ன இறைச்சி? மட்டன் தான்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்டர் வாங்க. பாஸ்டர் வாங்க 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 பாஸ்டர், வாங்க உட்காருங்க. பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். நீங்கள் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு நான் ஒரு நல்ல ஒரு தூய்மையான வாழ்வு வாழ்ந்ததுனால இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கேன் பாஸ்டர். அன்னைக்கு இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை பாஸ்டர். ஆமா பாஸ்டர், நிச்சயமா நீங்க மட்டும் அன்னைக்கு ஒரு வழி காட்டலைன்னா நாங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்திருப்போம்னு சொல்ல முடியாது பாஸ்டர். நீங்கள் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். நீங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ப்ரேயர் பண்ணுவோமா? ஈசப்பா, இந்த நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈசப்பா, நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு இருந்து அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, நான் சரி போயிட்டு வரேன். பாஸ்டர். பாத்தியா தம்பி, போன கிறிஸ்மஸுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கு நம்மவே பிறருக்கு உதவி பண்ணுற லெவலில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. யாரோ ஹாலிங் பால் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. நீ உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரோஜாக்கா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? வாங்க வாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமா, கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போகுது? கிறிஸ்மஸ் ஏதோ போச்சு. என்ன சொல்றதுக்கு, என் பையனுக்கு பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிட்டு ஒரே என்னாச்சாக்கா? கஷ்டம். உங்களை தேடிதான் வந்தேன். ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க. என்ன உதவி அக்கா வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் பணம் தான் வேணும். அதான் எவ்வளவு பணம் அக்கா உங்களுக்கு வேணும்? நான் அதை எப்படி கேட்க? ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். அதெல்லாம் விடுங்க அக்கா, உங்களுக்கு இப்போ எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா பெரிய உதவியா 2 லட்சம் தானா? இதெல்லாம் ஒரு அமௌண்டா? அக்கா, அந்த பீரில் போய் 2 லட்சம் எடுத்துட்டோம். போய் எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எதுக்கு பேக் பண்றீங்க? இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க வேண்டி பேக் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, நீங்க கேட்ட 2 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. சரியாக்கா? ரொம்ப நன்றி. பேக் எடுத்துட்டு வாக்கா, பேக்ல வச்சு சரி கொடு. தம்பி. இந்தாங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா. அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சீக்கிரம் அந்த காசை கண்டிப்பா. இல்லக்கா, அதை நீங்க எங்களுக்கு தர வேண்டாம். உங்ககிட்ட உதவின்னு வாரவங்களுக்கு நீங்க உதவி செய்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு தூய்மையான வாழ்வு வாழுங்க. ரொம்ப நன்றி. நான் வரேன். பாலகனாய் இப்புவிதனில் பிறந்த கிறிஸ்து, தூய்மையாய் இப்புவிதனில் வாழ்ந்த கிறிஸ்து எதிர்பார்ப்பது ஒன்றுதான், நீயும் தூய்மையின் வாழ்வை இப்புவிதனில் வாழ் என்பதுவே.